ஜாபர் சாதிக் என்பவர் போதைப் பொருளுக்கான அடிப்படை பொருட்களை கடத்தினார் என்கிற ஒரு வழக்கு வருகிற போது முழுக்க முழுக்க இதற்கு காரணமாக இருப்பது பூராமே திமுக ஒரு பக்கம் பேசிட்டே இருந்தார். இன்னொரு பக்கம் என்ன செய்யறாருன்னா, அமீர் குறித்து தொடர்ந்து அவதூறு பேசினார். வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார் இவர் ஏறத்தாழ. இப்ப எந்த போதைப் பொருள் கடத்தின வழக்குன்னு சொன்னாங்களா, அதே வழக்கு தான் இப்ப சவுக்கு சங்கருக்கு வந்திருக்கிறது. இப்ப நம்ம மாதிரி ஆட்கள் யூடியூப்ல உட்கார்ந்து சவுக்கு சங்கருக்கு ஏற்கனவே கஞ்சா கடத்தல்ல என்னென்ன தொடர்பு இருக்கு தெரியுமா, என்கிட்ட சோர்ஸ் இருக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம உட்கார்ந்து மணிக்கணக்கா பேசணும்னா நியாயமா இருக்குமா? சவுக்கு சங்கர் தொடர்ந்து பல சர்ச்சைகளுக்குள்ள மாட்டிக்கிறாரு. அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வரதை பாத்தீங்கன்னா தன்னுடைய ஒரு பார்ட் டைம் ஜாப்பாவே பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பெண் ஒரு உயர் பதவிக்கு போகணும் அப்படின்னா அவங்களுடைய மூத்த ஆண் அதிகாரி கிட்ட அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போகணும். அந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை சொல்றது அந்த பெண்ணோட காவல்துறை பணிக்கே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு களங்கத்தை ஏற்படுத்துது. அந்த பெண் தன்னுடைய திறமையின் அடிப்படையில் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. அந்த காக்கி உடைக்கான ஒரு பெயரை குறைக்கிற விதமாக தான் சவுக்கு சங்கர் இந்த கருத்து சுதந்திரத்தை தவறான முறையில் பயன்படுத்திட்டு இருக்காரு. உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் அது அனைத்துக்குமே அவர் உத்தரவாதம் கொடுக்கிற மாதிரியும் ஏதோ அவர்கிட்ட ஆதாரம் இருக்கிற மாதிரியும் தனியா ஒரு கோர்ட் நடத்துற மாதிரி அவர் பேசுறாரு. தொடர்ந்து சவுக்கு சங்கர் சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல பேர் சர்ச்சைகளுக்கெல்லாம் உட்பட்டு நிறைய முறை சிறைச்சாலைகளுக்கு போயிட்டு வந்தாலும் கூட இப்பொழுது அவர் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பூதகரமான விஷயத்துல தான் போய் முடிய போகுது. அவருக்கு நிறைய துன்புறுத்தல் நடக்குது, வேணும்னே அவரோட கையை இடது கையை உடைச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. சட்டப்பூர்வமான நடவடிக்கை பாய்வது அப்படிங்கிறத நம்ம ஏற்கலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா காவல்துறை அத்துமீறி அவர் அவரை அடித்தார்களா, துன்புறுத்தினார்களா, அவர் கை மாவு கட்டு போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை ஒருவேளை காவல்துறையினுடைய அத்துமீறல் தான் இதற்கு காரணம் என்கிற பட்சத்தில் இது நிச்சயமாக கண்டனத்துக்குரியது. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில அன்றாட செய்திகளை பத்தி பேசுறதுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் மற்றும் வழக்கறிஞர் நீலாவதி அவர்கள். வணக்கம். பிரபல யூடியூபரா இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்களை பெண் காவலர்களை, குறிப்பாக பெண் காவலர்களை குறித்து அவதூறா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கைது பண்ணியிருக்காங்க மேம். இந்த வழக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் பேசுனது சரியா தவறா அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க மேம். பொதுவாகவே இந்த மாதிரி சமூக ஊடகங்களாக இருக்கட்டும், இந்த யூடியூப் போன்ற வலைதளங்களாக இருக்கட்டும், இப்போல்லாம் நிறையவே கருத்து சுதந்திரம் நிறைய இருக்குது. இந்த நிலையில தான் சவுக்கு சங்கர் தொடர்ந்து பல சர்ச்சைகளுக்குள்ள மாட்டிக்கிறாரு. அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வரதை பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒரு பார்ட் டைம் ஜாப்பாவே பார்த்துட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் பெண் காவலர்களை பற்றி ரொம்ப தரக்குறைவா, அதாவது அவங்களுக்கு பதவி உயர்வு வேணும் அப்படின்னா மூத்த அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் இதாக இருந்து அதுக்கப்புறமேட்டி அவங்க பதவி உயர்வு பெறுவாங்கங்கிற வகையில் ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு கருத்தை அவர் பதிவிட்டு இருக்காரு. இந்த ஒரு கருத்தால் தான் பார்த்தீங்கன்னா தற்போது இவ்வளோ தூரம் அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் இப்போ ஜெயிலில் அடைக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. இதில் முக்கியமாக நம்ம ஒரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு சமூக ஊடகங்கள்லாம் ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு செயல்பாட்டில் தான் இறங்கியிருக்காங்க. யார் என்ன வேணாலும் கருத்து சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ரீதியில் இருந்தாலும் மாற்று கருத்து பேசுறது தான் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி சில அரசியல் தலைவர்களுமே சொல்றாங்க. ஸோ மாற்று கருத்து இருக்கிறது ஜனநாயகம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் தானே? மாற்று கருத்துக்கும் அவதூறு கருத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எது மாற்று கருத்தாக இருக்கணும், எது அவதூறு கருத்தாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வித்தியாசம் புரியும். அதாவது ஒரு விஷயத்த பேசுனா அது உங்களோட மனது புண்படும் அப்படின்னு தெரிஞ்சும் அந்த விஷயத்த அதிகமாக பேசுறது. அந்த மாதிரி தான் இப்போ சவுக்கு சங்கர் பேசிட்டு இருக்கிறாரு. என்னன்னா, இப்போ ஒரு பெண் குளம் இன்னைக்கு இவ்வளோ தூரம் பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பெண்களுக்குன்னு ஒரு சரியான ஒரு இடத்துல இன்னைக்கு அமைஞ்சிருக்காங்க. ஆணுக்கு நிகர் பெண் அப்படிங்கிற அந்த கருத்துக்கெல்லாம் இன்னைக்கு மேலோங்கி போய் ஆணும் பெண்ணும் சமம் தான், இன்னைக்கு எல்லா விஷயங்களும் பெண்களால பண்ண முடியுங்கிற ஒரு நிலையில இன்னைக்கு பெண்கள் நின்றுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண் ஒரு உயர் பதவிக்கு போகணும் அப்படின்னா அவங்களுடைய மூத்த ஆண் அதிகாரி கிட்ட கொஞ்சம் இது போகணும், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போகணும்னு உங்களோட டேர்ம்ல சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை சொல்றது அந்த பெண்ணோட காவல்துறை பணிக்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு களங்கத்தை ஏற்படுத்துது. அந்த பெண் தன்னுடைய திறமையின் அடிப்படையில் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. அந்த காக்கி உடைக்கான ஒரு பெயரை குறைக்கிற விதமாக தான் சவுக்கு சங்கர் இந்த கருத்து சுதந்திரத்தை தவறான முறையில் பயன்படுத்திட்டு இருக்காரு. அதுதான் இப்போ இங்க இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு சொல்லணும் அப்படின்னா ஜனநாயக ஆட்சி முறை தான், இங்க எல்லா விஷயத்தையும் நம்மளால பேச முடியும். ஆனா எல்லாமே பேசணும் அப்படிங்கிறதுக்காக உங்க இஷ்டத்துக்கு எது வேணாலும் பேசக்கூடாது அப்படிங்கிறத இங்க நீதிமன்றங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்டுப்பாடுகளை கொடுத்திருக்காங்க. நீதிமன்றத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ சவுக்கு சங்கர் அவதூறா பேசியிருக்காரு. அவதூறா பேசின அவர் மேல எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்களோ, அவதூறா பேச தூண்டுற அங்க கேள்வி கேட்கக்கூடிய நெறியாளர்களோ இல்ல அந்த கம்பெனி, அந்த எந்த கம்பெனில இருந்து அவங்க அந்த இதில் வீடியோ ரிலீஸ் பண்றாங்களோ அவங்க மேலேயுமே வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல இருந்து ஒரு கருத்து வச்சிருக்காங்க. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? தற்போது நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
நீதிபதிகள் கூடியிருக்கக்கூடிய அவையில் அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நீதிபதி மட்டும் தான் இந்த கருத்தை வந்துட்டு வலுவாக பதிவிச்சிருக்காரு. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு நெறியாளராக இருக்கீங்க, நான் உங்களோட சேனல் கெஸ்ட்டாக வந்திருக்கேன், நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு உட்பட்டு தான் நான் வந்து பதிலை சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் எனக்கு தூண்டுற விதமாக நீங்கள் கேட்குற கேள்விக்கான ஒரு பதிலடியை நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துட்ருக்கேன். இந்த இடத்துல பேசின நான் குற்றவாளினா என்னை பேச தூண்டுன நீங்களும் குற்றவாளிங்கிறதால தான் நெறியாளர்களை வந்துட்டு A1ல சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தோட நீதிபதி அதிரடியாக ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அந்த நிலையில தான் இப்போ சவுக்கு சங்கர் வழக்கில் கூட பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்தோட நெறியாளரை வந்து பார்த்தீங்கன்னா A1ஆ சேர்த்தணுங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ ஒரு நம்ம சட்டத்திலேயே பாருங்களேன், குற்றம் செய்பவனுக்கு சமமாக குற்றத்தை செய்ய தூண்டுபவனுக்கும் சமமான தண்டனைகளை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அவதூறாவோ ஏதோ தவறாவோ ஏற்கனவே யூடியூப் சேனல் எல்லாம் பேசினா ஸ்ட்ரைக் அடிக்கிறது அந்த மாதிரியான இதுவுமே இருக்கு. அப்படி இருந்தும் இதுவுமே தேவையா? யூடியூப் அதுக்குன்னு ஒரு அல்காரிதம் வச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட வார்த்தைகள், குறிப்பிட்ட வந்து என்ன சொல்றதுங்க, பிக்சர் இந்த மாதிரிலாம் டிஸ்பிளே ஆகும்போது யூடியூப் நிறுவனமே அதை தடை பண்ணுறாங்க. அப்புறமேட்டும் அதோட மானிட்டேஷன் பாலிசி கொடுக்கறது கிடையாது, அன்எலிஜிபிள் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தாலுமே கூட இன்னைக்கு அதே சமூக வலைதளங்களில் தான் சவுக்கு சங்கர் பேசிய அதே பேச்சு வந்திருக்கு. அப்போ எல்லா விதத்தையுமே யூடியூப் வந்துட்டு கண்காணிச்சிட்டு இருப்பாங்களா அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சில கோடிங் வச்சிருக்காங்க. அந்த கோடிங் வந்தால் மட்டும்தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. அதர்வைஸ் இன்னும் நம்மளோட சைபர் கிரைமாக இருக்கட்டும், ஸோ இந்த ஐடி ஆக்ட் கீழே வரக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இனிமே கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால தான் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் போகக்கூடிய போக்கு ரொம்ப ஆபத்தான முறையில் போயிட்டு இருக்கு. ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயத்த சொல்றது மக்கள் மத்தியில் ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துங்கிற விதமா தற்போது இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் சில கட்டுப்பாடுகள் மிக முக்கியமாக இனிமேட்டி அமைக்கப்பட வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற வகையில் கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ காவலர்களை வந்து அவதூறா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் மேல வழக்கு பதிவு பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் பல வழக்குகள் வந்து அவர் மேல வந்துகிட்டே இருக்கு. இதுதான் சமயம் சொல்லிட்டு நிறைய வழக்குகள் வந்துகிட்டே இருக்கு. இதை நாங்க எப்படி பாக்குறது? தற்போது சுகன்யா கோவை மாவட்டத்திலிருந்து சைபர் கிரைமில் வந்து அவங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டர். அவங்க இந்த மாதிரி ஒரு முதல்ல அவங்க தான் இந்த வழக்கை எடுத்துகிட்டு வராங்க. அடுத்ததுபடியாக வந்துட்டு சேலம் மற்றும் திருச்சி மாவட்டங்கள்லேருந்து இப்போ அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு எதிரான சில குறிப்பிட்ட புகார்கள்லாம் வந்துட்டு எழுந்துட்டு இருக்கு. ஒரு வழக்கில் ஒருத்தவங்க மாட்டும் பொழுது அவங்களுக்கு தொடர்புடைய வழக்குகளை சார்ந்த நபர்கள் இவங்க ஆல்ரெடி இந்த வழக்கில் வந்துட்டு சிக்கியிருக்காங்க, இப்போ இதற்கு தக்க சமயம் இதை வந்து நம்ம எடுத்துரைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் இதுக்கு வலு சேர்க்கும் அப்படிங்கிற விதத்தில் தான் இப்போ அங்கங்கே இருக்கக்கூடிய அவங்களோட மனநிலையை பொறுத்து புகார்களை வந்துட்டு இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து சவுக்கு சங்கர் சமூக வலைதளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல பேர் சர்ச்சைகளுக்கெல்லாம் உட்பட்டு நிறைய முறை சிறைச்சாலைகளுக்கு போயிட்டு வந்தாலும் கூட இப்பொழுது அவர் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பூதகரமான விஷயத்துல தான் போய் முடிய போகுது. இன்னும் அடுத்தடுத்து இன்னும் என்னென்ன மாவட்டங்கள்ல இருந்து புகார்கள் எழப்போகுதுன்னு தெரியல. இனிமே அவருக்கு ஜாமீன் கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலையில தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதற்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் வரைக்குமே ஒரு வழக்கில் சிக்கினாரு, ஜாமீனே கொடுக்க முடியாதுன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. மறுபடியும் உச்ச நீதிமன்றம் போய் இந்த ஜாமீனை அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த ஒரு நிலையில மீண்டும் காவலர்களோட மத்தியில அதுவும் பெண் காவலர்கள் குறித்து இந்த மாதிரியான ஒரு அவதூறான பேச்சு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விதத்தில் இன்னும் அதிகப்படியான பனிஷ்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இப்போ கொண்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா சிறைச்சாலையில் வந்து அவருக்கு வந்து நிறைய துன்புறுத்தல் நடக்குது, வேணும்னே அவரோட கையை வந்து இடது கையை வந்து உடைச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் சிறையில் இருக்கிறப்பவே அவரோட வீடு அலுவலகம்னு எல்லா இடத்துலையும் ரைட் போகிறது, இதெல்லாம் வந்து எப்படி பார்க்குறது? இதெல்லாம் வேணும்னே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணுமா? இது ஒரு அவர் தவறே செஞ்சிருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு மீடியா பர்சனை அடிக்கிறது அதெல்லாம் வந்து எப்படி சார் பார்க்குறது? அவர் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்பதை வந்து நம்ம வந்து தவறு என்று கருத முடியாது. அவர் பெண்கள் குறித்து அவதூறாக பேசினார், பெண் காவலர்கள் குறித்து அவர் அவதூறாக பேசினார் என்பதற்கு அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் இரண்டாவது கருத்து கிடையாது. அவர் எப்பொழுதுமே என்ன செய்வார்னா, உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை தனக்கு உறுதியாக தெரியும் என்கிற ஒரு பொய் வாக்குமூலத்தை ரொம்ப சுவராசியமான உரையாடலின் வழியாக உண்மையை போல வந்து நம்ப வைக்கக்கூடியதில் பெரிய கில்லாடி அவர். அதாவது வார்த்தை ஜாலங்களிலே வந்து ஒரு வகையான ஒரு கில்லாடியாக அவர் எப்பொழுதுமே இருப்பார். அதனால் அவர் என்ன செய்வார்னா, ஒரு வழக்கு விசாரணையில் இருக்கிற போதே ஏதோ அந்த விசாரணை அதிகாரிகளுக்கெல்லாம் தெரியாத விஷயம் பூராமே எல்லா சோர்ஸுமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறார். இப்போ உதாரணத்திற்கு ஜாபர் சாதிக் என்பவர் வந்து போதைப் பொருளுக்கான அடிப்படை பொருட்களை கடத்தினார் என்கிற ஒரு வழக்கு வருகிற போது, அது வழக்கு விசாரணைக்குள்ளே இருக்கிற போதே அவர் ஏற்கனவே அவரை திமுகவில் விட்டு உடனடியாக நீக்கிறாங்க. அந்த வழக்கு வருகிற போது, அந்த குற்றச்சாட்டு வருகிற போது உடனடியாக கட்சியிலிருந்து அவர் நிரந்தரமாக நீக்கப்படுகிறார்.
அவர் சினிமா தயாரித்திருக்கிறார் அப்படிங்கிறது வந்து ஒரு பாடல் வெளியீட்டு விழாவிலே வந்து கிருத்திகா உதயநிதி அவர்கள் வந்து ஒரு பாடல் வெளியீட்டு விழாவுக்கு கலந்துருக்கிறாங்க. அவர் தயாரிப்பாளராக நம்பிக்கையின் பேரால் கூப்பிட்றாங்க, ஒரு ஆடியோ ரிலீஸுக்கு கூப்பிட்றாங்க. அவங்க ஒரு சினிமா இயக்குனருங்கிற முறையில் அவங்க போயிருக்காங்க. அதே மாதிரி இயக்குனர் அமீர் வந்து அவரை வைத்து வந்து இறைவன் மிகப்பெரியவன்கிற ஒரு படத்தை வர வந்து இயக்கியிருக்கிறார். அந்த படப்பிடிப்பு முடிகிற தருவாயில் ஒரு 80% முடிகிற தருவாயில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வழக்கு வருது, அந்த படப்பிடிப்பு நிறுத்தப்படுகிறது. இவர் என்ன செய்றாருன்னா, இதை முழுக்க ஒரு கல்லிலே 2 மாங்காய் அப்படின்னு சொல்கிறது மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பக்கம் திமுகவை எதிர்ப்பதற்கான வாய்ப்பாக ஜாபர் சாதிக் வந்து அயலக அணியில் வந்து ஒரு மாவட்ட பொறுப்பாளராக இருந்தாருன்னு சொல்லி, அந்த பக்கம் திமுகவை வந்து எல்லாருக்குமே தெரியும், திமுக தான் இதுக்கு உடந்த, இதை கடத்துறதுக்கெலாம் எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம். இந்த வழக்கே வந்து மத்திய அரசினுடைய வழக்கு, இது ஒரு சர்வதேச வழக்கு, இது சர்வதேச அளவில் போதைப் பொருள் கடத்தினாங்க அப்படிங்கிறது அதனுடைய வழக்கு அப்படின்னு சொல்லி உடனே வந்து முழுக்க வந்து இதற்கு காரணமாக இருப்பது பூராமே திமுக தான் ஒரு பக்கம் பேசிகிட்டே இருந்தார். இன்னொரு பக்கம் என்ன செய்கிறாருன்னா, அமீர் குறித்து தொடர்ந்து அவதூறு பேசினார். அமீர் வந்து ஏறத்தாழ 2002 வந்து ஒரு பெரிய இயக்குனர் ஆயிட்டார். மௌனம் பேசியதேங்கிற படம் வந்து 2022 வந்துருச்சு. அதுக்கு பின்னாடி அவர் வந்து ராம்ங்கிற படம் எடுத்தார், அடுத்து பருத்தி வீரன் எடுத்தார். அவர் தொடர்ச்சியாக சினிமாவில் வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ சமீபமாக தான் இந்த பிரச்சனை வந்து வருகிறது. அவருடைய அதுவும் தயாரிப்பாளர் மேலே வருகிறது, இவர் மேலே வரலை, அமீர் மீது வரலை. அவரோடு இவர் தொடர்பில் இருந்ததுனால இவருடைய அந்த குற்றத்தில் அவருக்கு தொடர்பு இல்லை என்று அவர் சொன்னாலும், விசாரணை இன்னும் என்று வருகிற போது அவர் வந்து தயாரிப்பாளராக இருக்கிற காரணத்தினால இவர் மீதும் அந்த விசாரணை வருகிறது. உடனே இவர் என்ன செய்கிறாருன்னா, அமீருக்கு வந்து அவருடைய அலுவலகத்துக்கு அவர் தான் வாடகை கொடுக்குறாரு, எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான தோற்றத்தில் நிறையா பேசினார். அப்போ வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு இவர் ஏறத்தாழ, இது சரி இது தப்புங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே வர்றாரு. இப்போ எந்த கஞ்சா, அதாவது போதைப் பொருள் கடத்தின வழக்குன்னு சொன்னாங்களா, அதே வழக்கு தான் இப்போ சவுக்கு சங்கருக்கு வந்திருக்கிறது. இப்போ நம்ம மாதிரி ஆட்கள் வந்து யூடியூப்பில் உட்காந்து சவுக்கு சங்கருக்கு வந்து ஏற்கனவே கஞ்சா கடத்தலில் வந்து என்னென்ன தொடர்பு இருக்குது தெரியுமா, என்கிட்ட சோர்ஸ் இருக்குது தெரியுமா அப்படின்னு நம்ம உட்காந்து மணிக்கணக்காக பேசினோம்னா நியாயமாக இருக்குமா? ஆனால் அவர் அதை செஞ்சார். அதை உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் அது அனைத்துக்குமே அவர் உத்தரவாதம் கொடுக்குற மாதிரியும், ஏதோ அவர்கிட்ட ஆதாரம் இருக்கிறது மாதிரியும், அவர் ஏதோ ஒரு என்ன சொல்கிறதுனா ஊடக நீதிமன்றத்தை அவர் நடத்துகிறாரு. கிட்டத்தட்ட அவர் தனியாக ஒரு கோர்ட் நடத்துகிற மாதிரி அவர் பேசுகிறாரு. அப்போ இந்த போக்கு வந்து மிக தவறானது. அதனால் அவர் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை பாய்வது அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் காவல்துறை வந்து அத்துமீறி அவர் வந்து அவரை வந்து அடித்தார்களா, துன்புறுத்தினார்களா, அவர் கை வந்து மாவு கட்டு போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை ஒருவேளை காவல்துறையினுடைய அத்துமீறல் தான் இதற்கு காரணம் என்கிற பட்சத்தில் இது நிச்சயமாக கண்டனத்துக்குரியது. ஏன்னா நாளைக்கு யாரை வேண்டுமானாலும் விசாரணை கைதிங்கிற பேரில் கூட்டு போய் கையை ஒடிச்சு விடுவாங்க அப்படின்னா, அடித்து போட்டுருவாங்க, எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னா, அந்த அத்துமீறல் என்பது தவறானது. சட்டப்பூர்வமாக அவர் மீது நடவடிக்கை எடுப்பது என்பதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளலாம். சார், இப்போ வந்து அவர் அவதூறா பேசுறாரு, இப்போ நிறைய பொய் தகவல்கள் சொல்றாருன்னு சொல்றீங்கல்ல, பொய் தகவல்களை சொல்றப்போ அது எந்த தைரியத்துல அப்படி பேசுறாரு? யாராச்சும் பின்னணியில இருந்தா தானே அவ்வளவு தைரியத்தோட பேச முடியும். அப்ப என்ன பின்னணி இருக்கும்? நம்ம யூடியூப்ல ஒரு தகவல் பேசுறோம், அந்த தகவல் உண்மையா இல்லையான்னு எல்லாருமே செக் பண்ணுவாங்களா என்ன? கேட்பவர்கள் என்ன செய்வாங்கன்னா, போகிற போக்கில் ஒரு நியூஸை வந்து கொஞ்ச நேரம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி கேட்குறாங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு மனசாட்சி வேணும். நம்ம சொல்கிற தகவல் வந்து நம்ம உண்மை தான் பேசுகிறோமா, இந்த தகவல் சரியானதா என்பதை உறுதிப்படுத்தாமல் நம்ம பேசக்கூடாது. ஒரு ஊடகவியலாளரினுடைய மிகப்பெரிய பொறுப்பு ஒரு குறைந்தபட்ச அறம் இருக்கணும். அவங்களுக்கு குறைந்தபட்ச மனசாட்சியோடு அவங்க பேசணும். அவருக்கு அது கிடையாது. எப்பொழுதுமே அவர் என்ன செய்கிறாருன்னா, எப்பொழுதுமே அத்துமீறி அவர் பேசுவார். அவர் மீது அதே மாதிரி காவல்துறை இன்றைக்கு அத்துமீறலை நடத்தி இருக்கிறது என்று சொல்லுகிற போது, இவர் வந்து வரம்பு மீறி பேசி இருக்கிறார், இவருக்கு இன்னைக்கு வரம்பு மீறிய ஒரு சூழல் வந்திருக்கிறது என்று பார்க்கிற போது இதை நாம் நியாயப்படுத்தலை. அவர் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கையை நம்ம வந்து ஏற்றுக்கொள்கிற அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் அவர் மீதான தாக்குதல் நடப்பது அப்படிங்கிறது விஷயத்தை நம்ம ஏற்கலாம். ஆனால் அவருக்கு வந்து எப்பொழுதுமே வந்து தவறான விஷயங்களை உறுதியாக பேசுவது என்பதா சவுக்கு சங்கரோட ஸ்டைல். இப்போ தகவல்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.